அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு MT4 அண்ட் MT5 கோடராக மாறினேன் அப்படின்ற பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு. ஐ நோ தட். ஸோ ஏன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வில் கம் டு தி ஸ்பேஸ். அவங்க வந்துட்டு ட்ரேட்குள்ளே வராங்க அப்படின்னா இனிஷியலி தே வில் பி a வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அதுக்கப்புறம் தேர் வுட் பி சம் டவுன்ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் தே வில் கோ த்ரூ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது உள்ளெல்லாம் போயிட்டு தென் தே வில் மேக் அப் தெம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வந்து கற்றுக்கிட்டு ஸோ தென் தே ஸ்டார்டட் மேக்கிங் ப்ராஃபிட் லைக் தட். ஸோ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில விஷயத்தை எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும்னு நினைக்கிறேன். டு சே அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் கொண்டு வருவீங்க. ஸோ மேபி இந்த ஹார்ட் ஏர்ன்டு மணியாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஆர் யூ மே பாரோட் மணியாக கூட இருக்கலாம். இது அப் டு யூ. நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் ஒரு பணம் கொண்டு வருவீங்க. ஸோ டு சே அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன். நான் கொண்டு வந்ததும் அதே சேம் நியர் டு தட் தான். ஸோ இப்போ ஒரு 1 lakh வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன் அப்படின்னோம்னா, இங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னோம்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு மினிமம் வந்து ஒரு 2000 இல்லை மினிமம் வந்துட்டு ஒரு 5000 ப்ராஃபிட்டு, ஒரு 5% ப்ராஃபிட், மந்த்லி வந்து 30% கிடச்சா போகிறோம், 20% கிடச்சா போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வராங்க. இல்லைனா உள்ளே வரவங்களை அந்த மாதிரி வந்துட்டு அவைலபிள் வீடியோஸ் நிறையா யூடியூப் போனீங்கன்னா 2000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி, ஒரு நான் டெய்லி 1% எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, டெய்லி 10% ப்ராஃபிட், நான் இது பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு 1000 வீடியோஸ் இருக்குது, 1 லட்சம் வீடியோஸ் இருக்குது. எதுக்கு அந்த வீடியோஸ் இருக்குதுன்னு எனக்குமே தெரில. அவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னோம்னா they need not to come to expose those things. அதை எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது இல்லையா? why should I need to share my successful formula to you? the first question. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், ஐ எம் ஏர்னிங் மச் பெட்டர் ப்ராஃபிட் வித் தட் ஃபார்முலா அப்படின்னோம்னா நான் ஏன் அதை சொல்லி தரணும்? நல்ல எண்ணமா எல்லோரும் வந்துட்டு கோடிஷன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ணட்டும் அப்படிங்கிற கான்செப்ட்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். தே ஆர் செல்லிங் யுவர் கான்செப்ட்ஸ், தே ஆர் செல்லிங் தேர் கான்செப்ட்ஸ். அவங்களுடைய கான்செப்டை விற்கிறாங்க உங்ககிட்ட, சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஹியர் இட் இஸ் செல்லிங் ஆஃப் ஹோப். இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஹோப்பை வந்து உங்களுக்கு கொடுத்து தே ஆர் செல்லிங் தேர் கான்செப்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒன்று யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னம்னா, இந்த கான்செப்டை ஒருத்தர் சொல்லித்தராரு, அந்த சொல்லித்தர கான்செப்டை ஃபாலோ பண்ணால் மினிமம் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னம்னா அதை அவரே செய்யலாம், கண்டினியூஸாக செய்யலாம். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க? அவ்வளோ நல்லவங்களா என்ன எல்லாரும்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. எல்லோரும் வந்துட்டு அதுவும் எஸ்பெஷலி வித் திஸ் மார்க்கெட், நம்ம மார்க்கெட் வந்து இட்ஸ் ப்ரிடேட்டர் மார்க்கெட். நம்ம வந்து இதை ஏன் நான் ப்ரிடேட்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னோம்னா, த பீப்புள் அரவுண்ட் அஸ் ஆல்வேஸ் லுக்கஸ். நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னோம்னா தே வில் திங்க் சம்திங் டிஃப்ரெண்ட். அதே லாஸ் பண்ணோம்னா தே வில் பி சம்வாட் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும், வாய் ஒன்று பேசும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபீல்டு வந்து. ஒரு ஆல்மோஸ்ட் நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஐ எம் நாட் ஜென்ரலைசிங் எவ்ரி திங், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் லைக் தட். ஒரு 85 to 90% பீப்புள் வந்துட்டு தே வில் டூ லைக் திஸ். அந்த மாதிரி தான் அது இட் வில் கோ லைக் தட். அந்த ப்ராசஸில் தான் நடந்துகிட்ருக்கும். நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு 30K சேலரி, அந்த ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதை வந்து நினச்சி பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் சேலரி நீங்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சு அந்த சேலரி வாங்குறீங்கல்ல, அதை வந்து டெஃபினட்டாக நினச்சி பாருங்கள். இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். யூ வில் ஃபினிஷ் யுவர் கேஜி. எல்கேஜியில் இருந்து +2 வரைக்கும் படித்து ஒரு யூஜி ஒன்று பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பிஜி ஒன்று பண்ணி, அதுக்கப்புறமேட்டு யூ கோ ஃபார் அ ஸ்ட்ரகிள் ஒன்று, உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டேலண்ட்ஸை வந்துட்டு பாலிஷ் பண்ணி அங்கேருந்து என்ஹான்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்டர்வியூஸாக அட்டன் பண்ணி அங்கே வந்து செலக்ட் ஆகி அங்கே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டினா யூ வில் கெட் தட் சேலரி. ஒரு 30,000 ரூபா சேலரி உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கிடைக்கிது அப்படின்னம்னா
அதுக்கு வந்து இவ்வளோ பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அதை தான் செஞ்சுருப்பீங்களே. அந்த அந்த அது இப்போ இப்போ 3.5 வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துன காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் படுற கஷ்டம் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரியை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுக்காக தான். ஸோ இவ்வளோ உழைப்பு இருந்துச்சுன்னா தான் யூ ஆர் கெட்டிங் தட் பர்டிகுலர் சேலரி. ஒரு 30,000 அப்படின்றத வாங்குறீங்க. ஸோ இது இது எதுக்காக சொல்கிறேன்னா, யூ ஆர் ஹேவிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் டு டூ சம்திங் கரெக்ட் அப்படிங்கிறது தான். அப்போ ட்ரேடுக்கு வரும்போது மட்டும் டோன்ட் கம் இன் அ மைண்ட் செட் ஒரே மாதத்துலேயே வந்துட்டு நான் இந்த 30,000 பண்ணிடுவேன், 30% நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன், ஒரே நாளில் வந்துட்டு டெய்லி 2,000 ருபீஸ் இல்லை 5,000 ருபீஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிடுவேன் செஞ்சிருவேன்ற மைண்ட் செட்டில் வராதிங்க. இட் வில் நெவர் கோயிங் டு ஹேப்பன். அது நடக்க போகிறதே கிடையாது. ஸோ அப்போ என்ன தான் செய்யணும்? நான் ட்ரேட்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னம்னா நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னம்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். ஒரு யூ ஹாவ் யுவர் டைம் லிமிட். நான் இந்த வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் ஐம் கோயிங் டு பிகேம் த ஃபுல் டைம் ட்ரேடராக மாற போகிறேன், இல்லை ஐம் கோயிங் டு பிகேம் அ ப்ராப்பர் ட்ரேடர் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு ட்ரேடராக இருந்து நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ அது 1.5 வருஷம் யூ ஹாவ் டு டூ ஃபார் அ ஹோம்ஒர்க். நீங்கள் அதை ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ரியலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னம்னா தான் யூ வில் பணத்தை லூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு யூ கேன் பிகேம் அ வெரி குட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அடி வாங்காமல் ட்ரேட்லாம் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அடி வாங்காமலாம் நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். அதோட பேசிக் பிரின்சிபல்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, எந்த இன்வெஸ்டர்ஸும் லாஸ் பண்ண மாட்டான். இன்வெஸ்டர் வில் நெவர் லாஸ், ட்ரேடர் தான் லாஸ் பண்ணுவான். கரெக்டாக? இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் விற்பான். ட்ரேடர் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்தாலும் விற்பான், லாஸ் வந்தாலும் விற்பான். ஸோ உங்களை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரேடராக இருக்க போகிறேன்னா, இல்லை இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறேன்னா, இல்லை நான் கரெக்டான ப்ராஃபிட் பண்ண போகிறேன்னா, எனக்கு ப்ராஃபிட் வேணுமா இல்லை அட்ரினல் ரஷ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். த ஃப்ரெஷர்ஸ் நீட் டு நோ தீஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இதை கேளுங்க. பிடிச்சிருந்தா இதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு வருஷம் 1.5 வருஷம் மார்க்கெட்டோட ரிலேட் ஆகி ஒரு ட்ரேடு கூட எடுக்காமல் ரிலேட் ஆகி அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடுக்கு போகணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும். இன்னொன்று நெக்ஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னம்னா, நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு வருது, ஏன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ட்ரேட் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரியல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் வில் கிவ் யூ எ ப்ராப்பர் ஐடியா. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தரும். நான் சும்மா ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். ஈக்விட்டி இருக்கு இல்லையா, நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈக்விட்டியில் தான் எல்லாருமே ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணோம். என்னுடைய டீலர் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் நான் சொன்ன ஆர்டர் தான் போடுவார், அந்த வேலையை தான் அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணியிருப்பேன். அதை ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்கு உண்டான ரீசன் வந்து இப்போ சொல்கிற மாதிரி, ஈக்விட்டி இஸ் அன் அசட் கிளாஸ். நீங்கள் ஈக்விட்டி இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னோம்னா யூ ஹாவ் டு கெட் அ டெலிவரி. தட் மீன்ஸ் ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு 500 ஷேர்ஸ் இல்லை ஒரு 100 ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னோம்னா செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு யூ ஹாவ் டு பே ஃபுல் அமௌண்ட், த ஹோல் அமௌண்ட்டை பே பண்ணி அதை நீங்கள் வந்து யூ வில் கெட் இட், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கும். அது வந்து அசட் கிளாஸ். நீங்கள் அதை வாங்கி வச்சுருப்பீங்க, அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விற்பீங்க, உங்களுக்கு இல்லைனா ஒரு 5 வருஷம் கழித்து மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து அது ப்ரைஸ் ஏறி இருந்துச்சுன்னா அதை வந்து விற்றுப்பீங்க, இல்லை இறங்கி போச்சுன்னா யூ வில் அக்செப்ட் தட். ஸோ இதுதான் ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்மட். இந்த ஈக்விட்டியை ட்ரேட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஹெட்ஜிங் ஃபார்மட்டாக வந்தது தான் ஃபியூச்சர்ஸ், கான்ட்ராக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸை எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னம்னா ஈக்விட்டியை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் புரோக்கர் சொல்ல மாட்டான். நீங்கள் இந்த ஆர்டிக்கலில் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அவுட்லைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ வில் டெல் யூ த ரீசன் வை தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ஸோ இட் வென்ட் அப் ஒரு 50% இல்லை 100% மேலே ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் டைல்யூட் பண்ணிடுவீங்க.
அதை வந்து விற்றுடலாம், விற்றுட்டு யூ வில் டேக் ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப சிம்பிள் லாஜிக். பட் அசட்டை வந்து எப்பயுமே விற்கக்கூடாது. ஸோ அசட் கிளாஸில் இருக்கிற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் விற்கவே கூடாது. ஏன்னா பிகாஸ் அசட் ஆல்வேஸ் வில் கெட் ரைஸ் அப்படிங்கிறது தான். அப்போ நீ அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்போ ஸ்டாக்ஸ் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இறங்கி போயிருமே, இந்த அசட் கிளாஸில் இதை எப்படி நான் வந்து விற்காமலே வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான யூ வில் ஹேவ் அ டவுட் அபவுட் தட். அது வந்து ரைஸ் ஆகும். நான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஈக்விட்டி, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபியூச்சர் சைஸ் லாட் சைஸ்க்கு ஈக்குவலாக வர வரைக்கும் நீங்கள் ஃபியூச்சர்ஸே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டியை மட்டும்தான் அக்யூமுலேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாட் சைஸ் வந்துட்டு 1400 இருக்குது அப்படின்னம்னா, அந்த பர்டிகுலர் ஷேர் வந்துட்டு 1400 ஷேர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். கையில் இருந்துச்சுன்னா தான் யூ ஆர் எலிஜிபிள் டு ட்ரேட் வித் ஃபியூச்சர்ஸ். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் ஸ்டாக் வந்து வாங்கிடுறீங்க. மார்க்கெட் வந்துட்டு வென்ட் அப், ஏதோ சம் குட் நியூஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாக் மட்டும் ஃபுல்லாக ஏறிடுச்சு, அரௌண்ட் 50% ஏறிடுச்சு. அப்படின்னும்போது 50% ஏறிடுச்சு அப்படிங்கும் போதுட்டு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, விற்கணும் அப்படின்றது தான் தோணும். நீங்கள் ஈக்விட்டியை விற்காமல் யூ கேன் கோ அ ஷார்ட் வித் ஃபியூச்சர்ஸ். சேம் லாட் சைஸ் தானே. நீங்கள் அந்த 1400 ஷேர்ஸ் ஈக்விட்டி கையில் வச்சுருக்கீங்க, அசட் கையில் வச்சுருக்கீங்க. அதை ஹெட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுவாங்க, எல்லோரும் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுவீங்க. எதுக்கு ஆப்ஷன்ன்றதே தெரியாது, ஆப்ஷன் எதுக்கு ட்ரேட் பண்ணுறன்றதே தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஏன் இந்த ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னே தெரியல. ஆப்ஷன்ஸ்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்துட்டு அதை ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அது எதோட கண்டினியூட்டி அப்படிங்கிறதே தெரியல. நாங்கள் வந்து அந்த தப்பை பண்ணோம். நான் ஃபியூச்சர்ஸில் பண்ணோம். ஆப்ஷன்ஸ் வந்து அப்போ இட் இஸ் நாட் தட் மச் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்போ இல்லை. யாரும் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வால்யூமும் பெருசாலாம் இருக்காது அப்போ அதில். ஆனால் பட் ஸ்டில் த ப்ரைஸ் வில் மூவ். ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கும், இறங்கிட்டு இருக்கும், எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ்லேயே அந்த சேம் திங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் த ஃபியூச்சர் வில் ஹேப்பன் ஃபார் த ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இது வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நோ ஒன் செட் ஒய் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தேர், ஃபார் வாட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தேர் அப்படிங்கிறத யாருமே சொன்னது கிடையாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ப்ரோக்கர்ஸும் சொல்ல மாட்டான், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ட்ரேடர்ஸும் சொல்ல மாட்டான். அவன் வாங்கின ஃபியூச்சர்ஸை தான் சொல்லுவான். ஆனால் அவன் அதுக்கு ஹெட்ஜ் பண்ண ஆப்ஷன்ஸை பற்றி பேசவே மாட்டான். இல்லை அவன் ஒன்றும் பேச மாட்டான், இல்லை அவங்களுக்கே தெரியாது, இப்போ பண்ணணுன்றதும் தெரியாது. ஏன் இதை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ஈக்விட்டி கையில் வச்சுருக்கீங்க. மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 50% ஏறிடுச்சு, 50% ப்ராஃபிட் இருக்குது, இல்லை 100% டபுள் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் இருக்குது. இப்போ 2 விஷயம் நடக்கும். மார்க்கெட் மேபி அங்கேருந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அங்கேருந்து மேபி கரெக்ஷன் ஆகலாம், இல்லை ஃபர்தராக மேலே போகலாம். அப்போ என்ன செய்ய முடியும்? ஃபியூச்சர்ஸில் போய் ஷார்ட் பண்ணலாம். ஒரு கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு, நமக்கு தான் 3 months கான்ட்ராக்ட் வரைக்கும் தராங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் போய் ஷார்ட் போயிடலாம். உங்களுடைய அசட்டை டைல்யூட் பண்ணாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் போய் ஷார்ட் போகிறீங்க. சப்போஸ் மார்க்கெட் அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னம்னா, த சேம் வாட் எவர் நீங்கள் ஈக்விட்டியை விற்று வாங்கின ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குமோ தட் வுட் பி ஈக்குவல் டு த ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட். ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ இறங்கிச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட். இப்போ நான் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்துட்டு 750 ரூபா போயிடுச்சு. நான் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஸ்டாக் குவான்டிட்டியை நான் ஃபியூச்சர்ஸில் வந்து ஷார்ட் பண்ணேன். மார்க்கெட் திரும்ப 500 ரூபாய்க்கே வந்துருச்சுன்னா 250 ரூபா லாபம். ஆனால் என்னுடைய அசட்டை வந்து நான் விற்கலை, நான் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டாக் அசட்டை வந்துட்டு விற்றோம் அப்படின்னோம்னா திரும்ப ரீகெயின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அதை செய்கிறது அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா செய்வோம். த டைம் பெர்மிட்ஸ், த சர்க்கம்டன்ஸ் பெர்மிட்ஸ் வி வில் டூ, இல்லைனா செய்ய மாட்டோம். வி வில் மூவ் டு அதர் பர்டிகுலர் கிளாஸ், அதுக்கு போயிடும். அப்புறம் அது பார்த்தா அது ப்ரைஸ் ஏறி போய்கிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது லாஜிக் வந்து வேறு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் வரும், நான் ஃபியூச்சர்ஸை நான் விற்றுட்டேன், பட் இருந்தாலும் அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? 750 ரூபாய்க்கு ஸ்டாக் வந்துருச்சு. நான் ஈக்விட்டி என்கிட்ட இருந்த ஈக்விட்டியோட சைஸ் 1400 ஷேர் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக ஒரு லாட்டை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. பட் ஐ கேன் ஏபிள் டு டேக் அ மினிமம் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கு எடுக்கலாம். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா, கால் ஆப்ஷனை வாங்குவோம் டு ஹெட்ஜ் பர்பஸ். எதுக்கு? ஃப்யூச்சரில் நான் ஷார்ட் போயிட்டேன், அதை மேனேஜ் பண்ணுன்றதுக்காக நான் காலை வந்து வாங்கி வச்சுப்பேன். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் மேலே போச்சுன்னா கால் வில் கெட் ரைஸ், அதுவும் இதுவும் காம்பன்சேட் ஆயிரும். ஸ்டில் வி வில் பி ஆன் அ ப்ராஃபிட். ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் அசட் கிளாஸ் ஈக்விட்டி நம்மகிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால தேர் வில் நாட் பி எனி ரிஸ்க் இருக்காது. ரிஸ்கே இல்லாமல் எப்படி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரெஷர்ஸ் கற்றுக்கோங்க.
ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப அப்படியே ரொம்ப காம்ப்ளெக்ஸிங்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயந்தான். ஸோ ஆப்வியஸ்லி மேலே போச்சு அப்படின்னா யூ கேன் க்ளோஸ் த பொசிஷன், புக் த ப்ராஃபிட் அண்ட் ஜஸ்ட் எக்ஸிட் ஃப்ரம் த மார்க்கெட். புக் டு ப்ராஃபிட், ஹாப்பியாக இருக்கலாம். மார்க்கெட் மேலே போயிருச்சுன்ற பயமும் கிடையாது, கீழே வந்துருச்சுன்ற விஷயமும் கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் நடந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய ஆப்ஷன் வந்துட்டு அந்த இடத்துல கரைஞ்சி போயிடும். ஸோ தட் இஸ் க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு. அந்த மினிமம் ரிஸ்க்கோடு அது முடிஞ்சு போயிடும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஈக்விட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் க்ளோஸ் அ பொசிஷன். மார்க்கெட் கீழே இறங்கி இருந்துச்சுனாலும் யூ கேன் க்ளோஸ் அ பொசிஷன், ஸ்டில் யூ வில் பி ஆன் அ ப்ராஃபிட். சப்போஸ் மார்க்கெட் நீங்கள் விற்றதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னொரு 50 ரூபா ஏறி இருந்தாலும் ஈக்விட்டி 50 ரூபா ஏறி இருக்கும். விற்றுட்டீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி ஆன் அ லாஸ், யூ வில் பி ஆன் அ ப்ராஃபிட் ஒன்லி. ஏறின ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். இதுக்காக மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். நீ இப்போ வர ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க. ஆப்ஷன்ஸுன்றது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா, ஃப்யூச்சருன்ற ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே இது வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை கொண்டு போய் ட்ரேட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஆவரேஜ் பண்ணி அதை கொண்டு போய் ஜீரோ பண்ணி வச்சுட்டு போச்சேன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. 1 லட்ச ரூபா நீங்கள் கையில் வச்சுருங்க, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஈக்விட்டியை வாங்குங்க. வாங்கின ஈக்விட்டியை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுங்கள். ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸை ஹெட்ஜ் பண்ணுங்கள். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, நான் மார்க்கெட்டில் எப்போயுமே ப்ராஃபிட் பண்ண முடியும், நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன், என்னோடய ஃபண்ட் சைஸை என்னால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கனாலே யூ வில் கெட் அன் ஐடியா. என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னு, என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரியும். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ரீசெண்ட்லி எனக்கு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இது மாதிரி நான் வந்து ஆப்ஷன் வாங்கிட்டேங்க, அது என்னங்க மாத கடைசியில் வந்துட்டு 0 ஆகிடுன்றாங்க, இது எப்படிங்க அப்படின்னு கேட்டோம்னா, சார் ஆப்ஷன் எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க, அந்த ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குன்னு கேட்டோம்னா அவருக்கு தெரில. புரோக்கர் சொன்னாருங்க, நான் வாங்கினேங்க, கீழே இறங்கிச்சு ஆவரேஜ் பண்ண சொன்னாருங்க, ஆவரேஜ் பண்ணுங்க. புரோக்கர் என்ன வேணால் சொல்லுவோம், யார் என்ன வேணால் சொல்லட்டும், பட் நம்ம தானே யோசிக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குன்றது நம்ம தானே யோசிக்கணும் இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குன்னு தெரிஞ்சால் ஏன் லாஸ் வரப்போகுது, அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு போகலாம் இல்லையா? ஸோ பர்பஸ்ஃபுல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது, ஃப்யூச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக வந்தது அப்படின்றத அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றி படித்தீங்க அப்படின்னம்னா, இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னம்னா, உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்கள் ஃபண்ட் ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியும், இல்லை காப்பாற்றிக்க முடியும், இல்லை பெருக்கிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடாலஜி நான் எஃபெக்டிவாக எது வந்து எப்படி சொல்கிறது, பெருசான ரிஸ்க் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறத வழியை வந்து அது உங்களுக்கு தரும். ஸோ யூஸ் தட் ஃபார்மட். தேங்க்யூ. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் இது சொல்ல போகிறது எல்லாமே இந்த ஃப்ரெஷ் ட்ரேடர்ஸ்க்காக தான் இது எல்லாமே நான் பேசுகிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் மார்க்கெட்டுக்குள்ளே வராரு அப்படின்னம்னா அவர் என்னென்னலாம் கவனிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை வந்து ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். நான் ஒரு வீடியோவாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத விட நான் பார்த்த கிளைண்ட்ஸ், என் கூட அசோசியேட் ஆனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இட் வில் பி ஒரு டிஸ்கஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் அபவுட் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் எஜுகேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்காகவோ நான் இல்லை. பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னம்னா, உங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறதுனாலும் அது எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸே நான் போடுறேன். மற்ற எந்த யூடியூபர்ஸோ சரி, மற்றவங்களே சரி, நான் அவங்கள குறை சொல்லலை. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா இவ்வளோ ரூபா ப்ராஃபிட் எடுத்துடலாம், நான் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும், நான் இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றத மிஸ்லீட்லாம் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணாதீங்க. அதுக்காக அவங்க பண்ணலைன்னா சொல்ல வரல. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் மார்க்கெட்.
பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு லேர்ன் ஆல் திஸ் திங். ஃபண்டமெண்டல் சரியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு பில்டிங்கை நீங்கள் வீக்காக கட்டினாலும் பில்டிங் ரொம்ப நாள் நிற்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.